ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுதோ என் குரலில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஆம், கொஞ்சம் த்ரோட் பெயின். நான் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆயிடுவேன்டா. கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஏதாச்சும் வாய்ஸ் லோவாச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஓகேவா? டைரெக்டாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என்னன்னா, ஃபஸ்ட்டு பாட்டுக்கு கமெண்ட் வந்துச்சு, அவ்வளோ கமெண்ட் வந்துருச்சு. நல்லாயிருக்கு, சீக்கிரம் செகண்ட் பார்ட் போடுங்க அப்படின்னு சொன்னனால தான் ஓகே நான் பரவாயில்ல, த்ரோட் பெயினாக இருந்தாலும் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். குரல் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி போட்டுருவேன். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் எனக்கு தெரியும். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். போன சீன் நான் எதில் விட்டுருந்தேன்? சிவா டேக்கிட்ட நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த வில்லேஜ் விட்டு வரமாட்டேன், எனக்கு இந்த வில்லேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோட விட்டுருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் பார்ட் தான் இது. அண்டு ஓகேவா, இப்போ தான் ஷுவாயிடா. இங்கே பாரு ஷுவா, நான் கம்பெனி பக்கம்லாம் வரமாட்டேன். ஒரு 2 months இல்லை, நான் ஃபுல்லாகவே நான் இங்கே தான் இருக்க போகிறேன். எனக்கு அந்த சிட்டி சைடை பிடிக்க மாட்டேங்குது. சும்மா ஒரு மாதிரி பொல்யூஷன், டிஸ்டர்பன்ஸ், ஒர்க்கு ப்ரெஷரு எனக்கு சுத்தமாக முடியல ஷுகா, நான் வரமாட்டேன் அப்படின்னு ஷுகாகிட்ட சொல்கிறாரு. ஷுகா அதுக்கு இல்லைட்டு நீ வந்தே ஆகணும், நீ வந்தால் தான் சிஓ பதவி நல்லாயிருக்கும், இல்லைன்னா கம்பெனி டவுன் ஆயிரும் அப்படின்னு ஷுகா சொல்லும்போது, இல்லை ஷுகா, நான் இந்த வில்லேஜில் இருந்துக்கிறேன், எனக்கு இந்த வில்லேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஷுகாவும் சரி இதுக்கு மேலே உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஜேகே இது கொஞ்சமாக கேட்டுட்டாரு, பட் முழுசாக கேட்கல. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே சைட் தான். ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, அந்த வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்கள, அது அந்த வேலை பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் நாட்டு நடுறது அப்படிலாம் பார்த்துட்ருக்காரு. டிராக்டர் ஓட்டிகிட்ருக்காரு. லைக் சீவ்லெஸ் பனியன் தான் போட்டு எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினும் இருக்கான். என்ன மச்சான், இந்த புது பையன் என்ன எதுவுமே தெரியாமல் அப்படியே கற்றுக்கிட்ட மாதிரி வந்துட்டான் அப்படின்னு ஜிமின் ஜேகே கிட்ட சொல்ல, ஜேகேவும் ஆமாம் சிட்டியிலே வளர்ந்தவன், அவனுக்கு இந்த வில்லேஜ் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அங்கே நிற்கிறான். ஜேகே அதை பார்த்துட்டு என்ன இங்கே நிற்கிறட்டே அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, நான் இங்கே சுற்றி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜேகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. டேக்கு அந்த வரப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த வரப்பு மேலே நடக்க முடியல, ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகுது. ஜேகே அதை பார்க்குறேன். ஜேகே அதை பார்த்தோன்னே பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் பின்னாடி போகிறாரு, பின்னாடி போகிறாரு. வரப்பு மேலே 2 பேருமே நடந்து போயிட்டுருக்காங்க. அண்டு இப்போ என்ன ஆகுச்சுன்னா, வரப்பு மேலே தானே நடந்து போயிட்டுருக்காங்க. லைட்டாக ஸ்லிப் ஆகி அந்த வரப்புக்கு பக்கத்துலேயே ஒரு மாதிரி நதி மாதிரி இருக்கும்டா, அந்த நதி மேலே அப்படியே விழுந்துடாது. அது ஃபுல்லாக சேறு சகதியமாக தான் இருக்குது. ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஷர்ட் தாண்டா போட்டிருக்கான். அதனால் ஒயிட் கலர் ஷர்ட் ஃபுல்லாகவே கரையாயிடுச்சு. ஜேகே இதை பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பம்ப் செட்டு கூட்டிகிட்டு போய் ஜேகே டேவோட ஷர்ட் ஃபுல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு அப்புறம் ஷர்ட்டை டே போட்டுட்டாரு. போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ எனக்கு ஓரளவு த்ரோட் ஓகே. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ வீட்டில் தான் காட்டுறோம். இப்போ டேவோட அம்மாவும் ஜேகேவோட அம்மாவும் குக் பண்ணிவிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே இதை கவனிக்கிறாரு, பட் எதுவும் கேட்கல. டே அவங்க அம்மா கிட்ட போயிட்டம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. யூங்கி என்ன பண்ணியிருக்காங்க, டேவை தான் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக யூங்கிக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இந்த கிராமத்துக்கிட்ட இருக்க பிடிக்கல. அவருக்கு அந்த வில்லேஜ்லாம் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சிட்டி சைடு தான் பிடிச்சிருக்கு. டேவை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிடணும், சிஓ பதவியில் அங்கே போய் மறுபடியும் அங்கேயே வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு யூங்கிக்கு ஒன்று இருக்குது. பட் டே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு டே யூங்கிக்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அதனால் யூங்கி அமைதியாகவே உட்காந்துருக்காரு. இப்போ ஜிமின் வராரு. மச்சான் அப்படின்னு ஜிமின் கூப்பிட்டுட்டே வராரு. யாரா இது அப்படின்னு ஷுகாவை பார்த்து
பார்க்குறாரு சிவா வந்து பார்க்குறாரு ஜிமினை. ஜிமினும் சிவாவும் பார்க்குறாரு. ஜிமினோட மனசுக்குள்ள யார்ரா இந்த பொண்ணுக்கிட்டே அப்படின்னு ஒரு திங்க் ஓடிட்டுருக்கா. ஜேகே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா சும்மா உட்காந்துருக்காரு. சரி வரப்பெல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் கை கால்லாம் அலம்பிட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஒன் டே இது வந்து திருவிழா டைம். இந்த திருவிழா ஒரு 7 வீக்ஸ் நடக்கும்டா. வாரமாக இருக்குது. கோயில்லாம் அலங்காரம் பண்ணி அங்கே இருக்க குடிசை வீட்டு எல்லாமே வந்து ஒட்டடை பிடிச்சிருக்கோம்ல, எல்லாத்தையுமே கழுவி அலசி ஆராய்ச்சி எல்லாமே பண்ணிவிட்டு கோயிலில் எல்லா அலங்காரத்தையும் பண்ணி ஜங்குக் வந்து என்ன வேலை பார்க்குறாருன்னா கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சிட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. டே வந்து பார்க்குறாரு. டே வந்து ஜேகே கிட்ட, ஜேகே இது என்னது அப்படின்னு கேட்கும்போது ஜேகே வந்து டே கிட்ட இது திருவிழா டைம், ஒரு 7 நாளைக்கு வந்து நாங்கள் காப்பு போட்டிருப்போம். ஸோ 7 நாளைக்கு அப்புறம் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது, 7 நாளைக்கு முன்னாடி ஊரை விட்டு போகக்கூடாது அப்படின்னு ஜேகே வந்து சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு டே. ஜேகேவும் சரி இந்த திருவிழாவை நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போகிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் டே திருவிழாவோட ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு நல்லா தெரியும். பாட்டு மியூசிக் சவுண்டு வாரமாக இருக்குது. ஜேகேவும் அங்கே அதில் போய் கலந்துக்கிட்டு சும்மா வந்து இது பண்ணிகிட்ருக்காரு, வேலை பார்த்துட்ருக்காரு. அதை பண்ணு, இது பண்ணு, இது கரெக்டாக பண்ணு, இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோ அப்படின்னு ஜேகே வந்து ஒன்று ஒன்றா இப்போ சொல்லிகிட்ருக்காரு. டே வந்து இன்னும் வரல. ஆக்சுவலாக டே வந்து இன்னும் முழிக்கவே இல்லை வீட்லேருந்து. இப்போ தான் பொறுமையாக டேவும் முழிச்சிட்டு அப்புறம் வந்து ஜேகே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாக்குள்ளே வராரு. ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே வந்து அங்கே பார்த்தா நிறைய ஷாப்பு, ஊஞ்சல், ரங்கராட்டினம், பஞ்சு மிட்டாய் நிறையா இருக்குது. சிட்டி சைடில் அவ்வளோவா கிடைக்காது. பட் வில்லேஜ் சைடில் நிறையா இருக்குது. கலர் கலராக லைட்டு அப்படியே தொங்க விட்டு அழகாக இருக்கு. அப்படியே வந்து இப்போ வந்து ஒரு சின்ன விளையாட்டு வச்சுருக்காங்கடா. இந்த உரி அடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, பானையை வச்சு அடிப்பாங்கள்ல, அதுக்கு வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஊர் ஜனங்க ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. யாராலையும் உடைக்க முடியல. இப்போ ஜங்குக் வராரு. வந்து கண்ணை கட்டுறாங்க. கண்ணை கட்டிட்டு அந்த குச்சியை வந்து கொடுத்துட்றாங்க ஜேகே கிட்ட. ஜேகேவும் வந்து என்ன பண்ணுறாருன்னா திரும்பிக்கிட்டாரு. ஆக்சுவலாக பேக்வேர்டாக திரும்பிட்டு பேக்வேர்டாகவே நடந்து டக்குன்னு அந்த குச்சியை இப்படின்னு தட்டுறாரு. பானை வந்து உடஞ்சி மஞ்சள் தண்ணி வந்து அவர் மேலே ஃபுல்லாகவே ஊற்றிடுச்சு. ஸோ அவர் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் இருக்காரு. ஸோ மஞ்சள் கலர் ஃபுல்லாகவே அங்கங்கே கரையாக இருக்குது. டே வந்து பார்க்குறாரு. அப்படியே கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ இந்த மாதிரி விளையாட்டு அந்த மாதிரிலாம் போய்கிட்டுருக்கு. ஜேகேவும் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. வயல் வரப்பில் அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ ஜேகே வந்து இப்படி வேலை செய்கிற எல்லா பொண்ணுங்களும் அப்படின்னு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஜேகே யாரையுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை உண்டு அப்படின்னு உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காரு அவர். டே வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு சோளம் இருக்குது பார்த்துக்கோங்க. சோளம்னா அந்த பேபி சோளம்னு இருக்கும்ல, அந்த சோளம் தான் சாப்பிட்டுட்ருக்காரு. சின்னதாக தான் இருக்கும். அந்த சோளம் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. வயல் வரப்பில் அவர் அந்த குளத்துல காலை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அங்கே அந்த குளம் மேலே அழகாக இருக்குது. கால் வச்சுட்டு உட்காரணும். அந்த இதுக்காக மீனெல்லாம் அந்த கால்கிட்ட வந்து உட்காந்துருக்கு, நீந்துது அந்த கால்கிட்டேயே. டே வந்து அப்படி இயற்கையாக எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஜேகே வந்து டேவை பார்க்கல. பட் டே வந்து ஜேகேவை பார்த்துட்டு இருக்காரு லைட்டாக சைட்டு. ஸோ இப்படி பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே அந்த கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவர் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலை பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் ஈவினிங் டைம் தான் காட்டுறோம் வீட்டில். டேயோட அம்மா வந்து ஜேகேயோட அம்மாக்கிட்ட இது வந்து சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் சரிப்பட்டு வரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜேகே அம்மாவும் சொல்கிறாங்க. ஜேகே அம்மாவும் டே அம்மாக்கிட்ட ஓகேவா அப்படின்னு கேட்க, ஓகே தான் பண்ணி வச்சிடலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வராங்க. டேவோட அப்பாவும் ஜேகேவோட அப்பாவும் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சரி இவங்க பிளான் பண்ணபடி ஓகே தான் அப்படின்னு. டே வந்து இப்போ சிட்டி சைடு யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு லாங் கோட் பிளாக் கலர் தான் போட்டிருக்காரு. இமேஜில் காட்டியிருக்க மாதிரி தான் போட்டிருக்காரு.
ஸோ இந்த மாதிரி தான் போட்டிருக்காரு. ஸோ டேவோட அம்மா பார்த்துட்டு எங்கடா போகிற அப்படின்னு கேட்க, இல்லைம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு உட்காந்துருக்காரு. ஜேகே இதை பார்த்துட்டு இது என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது வந்து சிட்டி சைடில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜேகே இதை பார்த்துட்டு, இல்லை நீ வந்து சிட்டி சைடுனா இருந்தாலும் வில்லேஜ் சைடுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி ஷர்ட் வந்து தராரு ஜேகே வந்து டேக்கு. டேதான் பட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு வந்திருக்காரு. டேவோட அம்மா அதை பார்த்துட்டு, ஐயோ தங்கம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டேவோட அம்மா அவ்வளோ அழகாக இருக்காரு பட்டு வேட்டி சட்டையில். சரியான தக 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 தகன்னு மின்றாரு. பார்க்கவே அப்படியே அருமையாக இருக்குது. இந்த சிட்டி சைட்லேருந்து இப்போ வில்லேஜ் சைடு வந்தனால அவர் வந்து ஜேகே என்ன கொடுத்தாரோ அந்த ஷர்ட் தான் வியர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜேகேவோட அம்மாவும் டேவை பார்த்துட்டு, நீ அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குக் பண்ண போயிட்டாங்க. டேவோட அம்மாவும் பின்னாடி போயிட்டாங்க. ஜேகே வந்து டேவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கான் பட்டு வெட்டி சட்டையில் அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸு. டே வந்து ஜேகே கிட்ட போயிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே வந்து நல்லா இருக்கு டே அப்படின்னு கொஞ்சம் திக்கி திணறி சொல்கிறாரு. ஏன்னா டே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கார் அந்த பட்டு சட்டையில். அப்படி வந்து எப்படி சொல்கிறது மாதிரி நல்லா இருக்காருங்க. கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா, நைட்டு டின்னர் டைம். இப்போ என்னாச்சுன்னா ஜேகே அம்மாவும் டே அம்மாவும் சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே, ஏதோ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்கக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. டே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க, என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க, எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஜேகேவோட அம்மா வந்து அது வந்துப்பா நீ வந்து அப்படின்னு ஜேகே அம்மா கொஞ்சம் திணறாங்க. டேவோட அம்மா வந்து டக்குன்னு சொல்லிட்டாங்க, இங்கே பாரு டே, நீ வந்து நீ ஜேகே வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது டே வந்து கொஞ்சம் ஷாக்கெல்லாம் ஆகலை, ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆகிட்டாரு. ஜேகே வந்து பார்க்குறாரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு, என்னம்மா விளையாடுறீங்களா, அவன் சிட்டி சைட், நம்மளுக்கு அதுக்கு ஒத்து வராது, நம்ம கிராமம், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதும்மா. அவன் நல்லா படிச்சிருக்கான், அவன் நல்ல வேலையில் இருக்கான், சிஓவாக இருக்கான். இந்த இந்த பட்டிக்காட்டுன கல்யாணம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ண போகிறான், அது மட்டும் எனக்கு சொல்லுங்கம்மா. ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இங்கே என்ன அவ்வளோ வசதி இருக்கா இல்லை ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து ஜேகே வந்து கேட்குறாரு. ஜேகேவோட அம்மா அதை பார்த்துட்டு, அதெல்லாம் இல்லைப்பா ஆனால் அப்படின்னு சொல்லும்போது ஜேகே நிறுத்துங்க, நீங்கள் அவனுக்கு ஃபஸ்ட்டு விருப்பம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட என்ன வேணால் பேசுங்க, ஃபஸ்ட்டு அவன்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படி கோவப்பட்டுட்டு போயிட்டாரு. இப்போ ஜேகேவோட அம்மா டேவை பார்க்குறாங்க, டேவோட அம்மாவும் டேவை தான் பார்க்குறாங்க. அம்மா அது அது வந்து அப்படின்னு டே வந்து லைட்டாக திணறாரு. டேவோட அம்மா வந்து, நீ பேசணும்னு அவசியம் இல்லைடா, நீ வந்து இந்த திருவிழா வந்து முடியறதுக்குள்ளாடி எனக்கு வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. டே வந்து தூங்க முடியல அவருக்கு. டெரஸில் போய் நிற்கிறாரு. என்னடா பண்ணுறது, இப்படிலாம் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு டெரஸில் போய் நிற்கிறாரு. அவருக்கு அப்படியே ஃபுல்லாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு வந்து அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு இப்போ போய் என்ன பேசணும் ஒன்றுமே புரியல. அப்படியே பிளாங்காக இருக்கார். இப்போ என்ன ஆச்சுன்னா டே நிற்கிறாரா, இப்போ ஜேகே வராரு. ஜேகே வந்து டே அது அது வந்து அப்படின்னு சொல்லும்போது டே வந்து திரும்பிட்டு சொல்லு ஜேகே, சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கீழே வந்து ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்களா, அதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது டே வந்து, இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் வந்து யோசிக்கணும்ல அப்படின்னு வந்து டே வந்து ஒரு மாதிரி திக்கி திணறி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜேகேவும் சரி நீ யோசிச்சு சொல்லு, 7 நாள் தான் இருக்கும் திருவிழா, அதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருப்ப அது எனக்கு தெரியும், பட் நீ அந்த 7 நாளே சொல்லிட்டேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு. டேவும் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஸோ அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் செகண்ட் டே, திருவிழாவோட செகண்ட் டே. ஸோ திருவிழாவோட செகண்ட் டேவை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேம்ஸ் வந்து விளாண்டுட்ருக்காங்க. ஃபுல்லாக அந்த தாயம் அந்த மாதிரி உட்காந்து விளையாடுறது, அப்படியே ஓடி பிடிச்சி அந்த மாதிரி சும்மா ஓரளவு விளையாண்டுட்ருக்காங்க எல்லோரும்.
இப்போ வந்து என்னன்னா, அந்த ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஜல்லிக்கட்டுன்றோம்ல, அதுதான் நடக்குது இப்ப. ஜேகே வந்து அங்க இருக்காரு. எல்லாம் அங்க வந்து டீம்மேட்ஸு அங்க எல்லாருமே அங்க ஜல்லிக்கட்டு பிடிக்கிறவங்க எல்லாருமே அங்க நிக்கிறாங்க. ஜேகேவும் நிக்கிறாரு. டேவும் அங்க அ பார்வையாளர்களா வந்து போய் உட்காந்துருக்காரு. அவர் வந்து பார்க்குறாரு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. இப்படி கொஞ்சம் வந்து அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஜேகே வந்து ஒரு 5 காளைய வந்து அடக்கிட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து குடுப்பாங்கல்ல. வில்லேஜ் ஸ்டைல்ல ப்ரைஸ் குடுப்பாங்க. ஸோ, அதுக்கான ப்ரைஸ்லாம் குடுத்துட்டு விட்டுட்டாங்க. ஜேகேவும் வந்து கடைசியா எந்த காளைய அடக்கியிருக்காருன்னா, ஒரு கருப்பன் அப்படின்னு ஒரு காளை. அந்த காளை ரொம்பவே அடங்காதது. அந்த காளைய அடக்கிறதுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துருப்பாங்க. ஒரு பீரோ மாரி. அந்த பீரோல ஒரு கண்ணாடி மாரி இருக்கும்டா. ஸோ, அந்த கிஃப்ட்டையும் எடுத்துட்டு அப்படியே போறாரு. போகிற வழியில வந்து ரோடெல்லாம் இருக்காதுல்லடா, புல் தரை தானே. அப்படியே புல்லே அப்படியே நடந்து போயிட்டு, அங்க தென்னை மரம் இருக்குடா. தென்னை மரத்தில இவரு என்ன பண்றாருன்னா, அப்படியே போய் ஏறி தேங்காய் வந்து இளநீ சாரி இளநீ வந்து அறுத்து கீழ வந்து போட்டுட்ருக்காரு. வந்து பார்க்குறாரு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஜேகேவும் கீழ இறங்கிட்டு அத சீவி குடிச்சிட்ருக்காரு. டேவும் வந்து பார்த்துட்டு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவருக்கு இது என்னது அப்படின்னு ஒண்ணுமே தெரில. ஜேகே கிட்ட போயிட்டு, இது என்னது அப்படின்னு கேட்கும்போது, இது இளநீ அப்படின்னு சொல்லி அவருக்கும் வெட்டி வந்து குடுக்குறாரு. தேவும் டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஜேகே வந்து இது நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படி கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. வந்து என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வந்து தயங்குறாரு ஜேகே கிட்ட பேசவே. அவருக்கு ஒரு மாரி தயக்கமா இருக்கு. அவருக்கு ஏதோ ஏதோ புதுசா இருக்கிற மாரி இருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் டேஸ் வந்து போகுதுடா. இது வந்து ஃபைனல் டே. திருவிழாவோட ஃபைனல் டே. ஜேகேவும் கொஞ்சம் ஆர்வமா இருக்காரு. வந்து என்ன சொல்ல போறான்? ஏது சொல்ல போறான்? அப்படின்னு ஜேகே வந்து கொஞ்சம் ஆர்வமா இருக்காரு. வந்து மறக்கல. பட் அவருக்கு கொஞ்சம் ஒரு மாரி நர்வஸா ஃபீல் ஆகுது. என்ன இப்படி போய் சொல்றது? என்ன பண்றது? எதுவுமே அவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த லாஸ்ட் டேயோட நைட் டைம் டேவோட அம்மா வந்து கிட்ட, "நீ வந்து என்ன சொல்ல வர அப்படின்னு வந்து டேவோட அம்மா கேட்குறாங்க. வந்து லைட்டா ஷை ஆயிட்டு, "அம்மா அது அது வந்து எனக்கு வந்து" அப்படின்னு இழுக்குறாரு. ஜேகே அம்மாவும் சொல்லிட்டு, "என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. டேவும் அது அது வந்து அது அது அத்தை அப்படின்னு சொல்லும்போது ஜேகே அம்மாவுக்கு கொஞ்சம் குஷி. ஏன்னா வந்ததுலேருந்தே ஆன்ட்டின்னு கூப்பிட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜேகேவோட அம்மாவை அத்தைன்னு கூப்பிட்ருக்காரு. அத்தைன்னு கூப்பிட்டோன்னே ஜேகே அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாப்பி. சொல்லிட்டே அப்படின்னு வந்து அப்படியே வந்து சொல்ல முடியல அவருக்கு. திக்குறாரு. அது அது வந்து அப்படின்னு இழுக்குறாரு. டேவோட அம்மா வந்து, "பிடிக்கலையா? ஜேகேவை பிடிக்கலையா?" அப்படின்னு கேட்குறாரு. அது 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 அப்படிலாம் இல்லைம்மா" அப்படின்னு சொல்ல, "அப்போ பிடிச்சிருக்கா?" அப்படின்னு. "அது பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டாரு. டேவோட அம்மா பார்த்துட்டு, "என்னடா டக்குன்னு சொல்லிட்ட? அப்புறம் நீங்கள் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா" அப்படின்றாரு. "சரி உனக்கு ஜேகேவை பிடிச்சிருக்குல்ல? ஓகே. நாங்கள் வந்து ஒரு நல்ல நாளை பார்த்து ஏதாவது பண்ணிடலாம்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வேலை வந்து பரபரன்னு ஆகுது. யோங்கி வந்து இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. ஆனால் யோங்கிக்கு ஜிமினை வந்து லைட்டாக பிடிச்சிருச்சு. பட் வந்து சொல்லலை, அவ்வளோவா வந்து சொல்லலை. வந்து ஏதோ ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு பெட்டில். ஜேகே உள்ளே வராரு. நீ வந்து ஓகே சொல்லிட்டியாமே அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஜேகே வந்து லைட்டாக டீஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு, "நீ டீஸ் பண்ணாத" அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வந்து லைட்டாக திணறிட்டு, ஆமாம்" அப்படின்றாரு. ஜேகே அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. வெளியில் வந்து சிரிக்கிறாரு. "இதை சொல்கிறதுக்கு உனக்கு 2.5 மாதம் எடுத்துக்கிச்சா?" அப்படின்னு வந்து கேட்குறாரு ஜேகே. அது 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 வந்து மாமா அது வந்து அது அப்படிதான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஷை ஆகிட்டு அப்படியே படிக்கட்டு மேலே ஏறி போயிட்டாரு. ஜேகே வந்து அப்படியே பேக் ஹெட்டை ரப் பண்ணிட்டு, சரியா போச்சு" அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு மாதிரி போகுதுடா, ரணகலமாக போகுது அந்த டேவே.
கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகி நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் டேக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் வரும். பட் அவரால் பிக் பண்ண முடியல. யூங்கிக்கு அந்த கால் வந்து பிக் பண்ணி என்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. டே சார் வந்து இப்போ கன்ஃபார்ம் வந்தே ஆகணும், கம்பெனி வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது, அவர் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்கயும் டே கிட்ட போய் இந்த சொல்கிறாரு, இங்கே பாரு டே, நீ வந்து கூட நீ என்ன பண்ணிக்கோ சரியா, நீ கல்யாணம் பண்ணிப்பியோ என்னமோ பண்ணிக்கோ, அது பிரச்சனை கிடையாது. அங்கே வந்து கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு, நீ அதை கட்டி காப்பாற்றின கம்பெனி எத்தனை வருஷம் 2 வருஷம் ஆச்சு. நீ அங்கே வந்து இங்கே வந்து 2 மந்த்ஸ் ஆச்சு சரியா, 2 நீ முக்கியம்ட்டே, நீ வந்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் அங்கே 1 வீக் ஆச்சு நீ அங்கே வந்தால் தான் கம்பெனி நல்லா இருக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து இவங்கி வந்து அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. ஜேகே வந்து பார்த்துட்டு இவன் என்ன போகிறானா அப்படின்னு வந்து லைட்டாக வருத்தப்படுறாரு. ஸோ வந்து டேவும் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டார், எங்கள் சிட்டிக்கு போயிட்டார். ஸோ சிட்டியில் 1 வீக்காக அங்கே தான் இருக்கார். ஸோ அவரால் காண்டாக்ட் பண்ண முடியல வில்லேஜுக்கு. டேவோட அப்பா அம்மா வில்லேஜில் தான் இருக்காங்க. பட் டே மட்டும்தான் வந்து இங்கே வந்துட்டார். ஸோ 1 வீக் மட்டும் இங்கே எல்லா பிரச்சனையும் வந்து முடிச்சுட்டு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஸோ ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ இது 1/3 ஷார்ட் தான், நாளைக்கு ஃபைனல் பார்ட். ஓகேவா? அண்டு இதுக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வாய்ஸு கொஞ்சம் வந்து ரைஸ் ஆகிருக்கும், சில இடத்துல லோவாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் சுத்தமாக முடியல. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வீடியோவே போட வேணான்னு உட்கார்ந்துருந்தேன். பட் எல்லா செல்லக்குட்டீஸும் நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு போடுங்க அப்படின்னு வந்து டிஎம் பண்ணாங்க. ஸோ ஓகே, நான் வந்து சரி த்ரோட் பெயின் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து போட்டுட்டேன். குரல் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, என்னால் டப்பிங் பண்ண முடியல. ஸோ நான் என் குரலில் தான்டா பேசிடுவேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. காய்ச்சலில் மாட்டிக்காதீங்க, ஏன்னா சீசன் மாறுது. பட் அதனால் காய்ச்சலில் மாட்டிக்காதீங்க. ஓகேவா? பாய் பாய் செல்லக்குட்டீஸ். நாளைக்கு ஃபைனல் பார்ட். பாய் பாய்.